நடு ஹோன் அடிக்கவே நான் நீரோளம் போயிட்டு நம்ம பிரதர் இன்னும் செஞ்சு இதை உடச்சி விட்டாரு நமக்கு ஆஹா ஓகோன்ற மாதிரி பைக் போயிருக்கு. ஐயோ சிம்பிளாக சொல்லியாச்சு 400-500 கிலோமீட்டர் தாஸ் நோட் போடி தான் சத்தம் ஓய்ங்கன்னு தரல. அதுவும் வாங்கிட்டு தான் இப்போ 300 சுசிக்கு ஒன்று போதும் நல்லா இருக்கு. 300 தான் இதே மாதிரி துணி இருக்கு இதெல்லாம் முடிஞ்சு பண்ணிக்கிறேன் வேலை அடிக்கிறதா திரும்ப இது செய்யணும். வணக்கம் மொரோலாசம் வேற லெவலாக இருப்பீங்க நம்புறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஊரில் தான் திருக்கோயிலில் இருக்கோம். இப்போ இந்த வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலில் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 13-14 டேஸுக்கு மேலே இருக்கும் வீடியோ போட்டு என்ன செய்கிறது நம்ம வேக் அப்படி இப்போ நிறைய பிரச்சனை கொஞ்சம் வீடியோ நான் போட முடியலங்க. பட் இந்த வீடியோ என்னது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கடைசி வீடியோ வந்து நீரோட்லேருந்து போட்டுருவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருக்கோயிலில் இருக்கேன். அதாவது அந்த வீடியோ என்னதை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் லாங் ட்ரிப் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். பட் எல்லாமே ரெடி ஆகிட்டீங்க லாங் ட்ரிப்புக்கு. இப்போ இங்கே இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம பைக்கு தேவையான கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பட்டு வேறு நம்ம ஆயில் மற்ற இந்த சிக்னல் லைட் கொஞ்சம் வேலை செய்யாமல் இருந்துச்சு. இந்த சிக்னல் லைட் அது வந்து நம்ம பிரதர் வந்து உடைச்ச சிக்னல் லைட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது நம்ம என்ன சொல்கிறது நான் இது அப்படி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீரோளம் போயிட்டு நம்ம பிரதர் இன்னும் செஞ்சு இதை உடச்சி விட்டாரு. நமக்கு சொல்கிறதுலாம் நேற்று நைட் பைக் எடுத்துக்கிட்டா இன்றைக்கி தான் செக் பண்ணி பார்த்து உடஞ்சிருந்துச்சு. சரி அதையும் வாங்கிட்டு நம்ம கம்பெனி ஆயில் வாங்கிட்டேன். நம்ம டிஎஸ்ஐக்குரிய ஆயில் ஒன்று வாங்கிட்டேன். அப்போ தேவைப்படுதுன்னு சொன்னால் லாங் ட்ரிப் கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ லைனில் ஒரு 400-500 கிலோமீட்டர் தாங்க. 400 சிம்பிளாக சொல்லியாச்சு 400-500 கிலோமீட்டர். பட் நம்ம இன்னும் நிறைய லாங் ட்ரிப் எல்லாம் போயிருக்குது. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எல்லாம் சிம்பிளாக நான் நினைக்கிறேன். பட் இந்த வீடியோ நான் எப்படி போட பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பட் நம்ம ஊரில் வந்து திருக்கோயிலேருந்து டிரெக்டாக அம்பாறுலேருந்து மையங்கன்லேருந்து அது இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறு அதாவது கேண்டியிலேருந்து அப்படியே கொழும்புலேருந்து நிகம்பு. ஸோ அப்படி தான் ஷூட் தான் இருப்பேன் இந்த வீடியோ. டக்குன்னு சொல்லி முடிச்சேன்னா பெருசாலாம் சொல்ல விரும்பலை. அதாவது வந்து நம்ம பைக்கில் ஃபைனல் லுக் வந்து நான் காட்டலை. இது வந்து வேறு மாதிரி செய்யணும்னு வச்சு நம்ம ஸ்டிக்கர் எதுவுமே அடிக்கலை. கொஞ்சம் நாள் போனது ப்ரோ அடிப்போம் ஸ்டிக்கர்லாம் வேறு லெவலாக. என்ன சொல்ல நான் இந்த டிரைவிங் வந்து அதாவது இந்த ரைடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு நான் ப்ளஸ் ஒரு 6-7 ஹவரில் நான் முடிக்கலும். பட் நான் அப்படி முடிக்க விரும்பலை. ஸோ எனக்கான டைம் வரட்டும். அந்த டைமில் நான் அதெல்லாம் உங்களுக்கு முடிச்சு காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம ஃபாலோவர்ஸ் அதாவது வந்து நிறைய நம்ம உங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே சரியாக வந்தால் நமக்கான டைமும் சரியாக வரும். அது மாதிரி பைக்கில் ஃபுல் எல்லாமே சரிங்க. லாங் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்றைக்கி வந்து நான் இந்த ஷூட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி 13-14 போகணுன்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோலாம் எடிட் பண்ணி எப்படி ஒரு 15-16 இப்போ எல்லா வீடியோ வந்துருக்கும். அது மாதிரி நம்ம டிஆர்ஸ் பண்ணி புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை தட்டி விடுங்க. நம்ம பொறுத்து உங்களுக்கு அப்போ டக்குன்னு வந்துட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா நார்மலாகவே என்ன 160 அங்கே என்ன 200 லைனில். பட் இன்றைக்கி ஒரு பைக் ஒன்று பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சிபிஆர் கிளறவன்னு சொல்லி அது கொஞ்சம் எக்ஸாஸ்ட் நோட் போடி தான் சத்தம் ஓய்ங்கன்னு சத்தம் கேட்டுச்சு. அதை பார்க்கும்போது இப்படி அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. பட் நம்மளும் இப்படி போகணும்னு சொல்லி பட்டு எனக்கு இந்த யூடியூப் லேர்னிங் ஒரு அடி நான் வேறு வழி ஏதாச்சும் ஒரு மெச்சூர் அடித்து வாங்கிடுவேன். எப்படியாச்சும் கிளறம் உண்டு. இப்போதைக்கு என் மைண்டில் இருக்கிற ஒரு கிளறம் எடுக்கணும்னு சொன்னால் சிபிஆர் கிளறம் 250. ஸோ 400 இருக்குது. 400 இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. 250 தான் நம்மளோட ட்ரீமாக இருக்க போது இப்போதைக்கு. கிட்டத்தட்ட இன்னும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. நான் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மீன் பிடிக்கிறாங்க. ஸோ அதையும் அப்படியே பார்த்துட்டு போகும்போது இந்த வீடியோ என்னத்தை பற்றி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ம டவுனுக்கு போயிட்டு கொஞ்சம் நம்ம எக்ஸசைஸ் வாங்கிட்டு அது மாதிரி அந்த சீட்டை கொஞ்சம் கவர் பண்ணிட்டு அப்படி வரதான் இருக்கும். லாங் குரூப் ரெடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல போட்டுன்னு போது பாருங்கள். அப்படியே கடல் தண்ணி வந்து வேறு கலரில் இருக்கும். ஒரு வித்தியாசமான கலரில். அதாவது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இதுக்கு அந்த பக்கம் ஒரு முகத்துவாரம் வந்து வெட்டி விட்டுருக்காங்க. அது வந்து கடல் தண்ணி வந்து கலப்போட கலந்தால வித்தியாசமாக தெரியுது. அதில் இந்த போட்டெலாம் பார்த்துட்டு இதெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க இருந்து. பட் அந்த பக்கம் போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஃபுல்லாக அந்த பக்கம் அழகா விளங்க பார்த்தா ஒரு 5 மணி ஆகுது பாருங்கள். பீச்சு கப்பல்ஸாக வந்துட்டாங்க. ஸோ இவ்வளோ பேர் மீன் பிடிச்சிருக்காங்க பாரு இந்த இடத்துல. இருட்டு விளங்கு இல்லை சரியா. ஃபுல்லாக ரோட்லேயே நிறைய பேர் இருக்காங்கப்பா. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரி ஒரு 12 மணிக்குள்ளே ஆகுதுங்க. கிட்டத்தட்ட நான் காலையிலேயே நிறைய வேலைகளை பார்த்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு சீட் கவர் பண்ணுறதும் அப்படியே போய்ட்டு சின்ன எக்ஸசைஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அந்த சிக்னல் லைட்டோட அது நம்ம தெரியும் அந்த இன்ட்ரோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் வாங்கிட்டு தான் இப்போ 300 சுசிக்கு ஒன்று போதும் நல்லா இருக்கு தானே.
எங்கே போனாலும் கண்ணபடியே பைக் பக்கமே போயிடும். என்ன சொன்னால் நான் இப்போ சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னல் லைட்டு கொஞ்சம் முன்னுக்கு டேமேஜாக இருக்குது. அதையும் வாங்கிட்டு தான் அப்படியே வர இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர் வேலையாக இருக்கும். ஐயோ முன்னுக்கு நடு ரோட்லேயே அப்படி நிற்கிது பாருங்கள். இந்த நாய் மாடெல்லாம் பார்த்து போடுறதுமே நமக்கு சரியாக கிட்டத்தட்ட நான் ஃபுல்லாக நம்ம பைக்கில் வந்து நிறைய வேலை முடிஞ்சேன். கிட்டத்தட்ட இப்போ நான் ஃபுல்லாக ரேஸ் பண்ணி தான் அவ்வளோ பைக்கை ஆஹா ஓகோன்ற தான் பைக் போயிடுவோம். ஐயோ ஸோ நான் வந்து ஃபுல்லாக இவ்வளோ முறைக்கு நான் பைக் வந்து கொஞ்சம் அந்த மற்ற பைக் நான் இதுக்கு மேலே நம்ம சிவியில் வந்து பார்த்திங்கன்னா 120 போது பாட்டு எந்த ஒரு சத்தம் நான் போகும். நம்ம என்ன முறைக்கு நான் ஊரை கூட்டி தான் போகும் ரோட்டில். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நீர்வனம் போகும்போது பார்த்திங்கன்னா சொன்னால் ஃபுல்லாக அந்த எல்போட்டில் போகிறாங்க கொஞ்சம் இருக்கு எடுத்துகிட்டு வந்த நம்மளோட ஒரு காலத்தில் எப்படி தான் ஓடி பழகினோம். ஸோ நம்மளோட ரைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ஃபுல்லாக வேகமாக போகிற போதில் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா கொழும்புலேருந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர்லேருந்து கொழும்பு போகும்போது ஃபுல்லாக எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மையங்கனை கேண்டி சைடில் போகும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோதையும் ஃபுல்லாக கவர் பண்ணுற ஐடியா தான் இருக்கேன். ஸோ இப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அக்கரப்பத்து சின்ன வேலையை ஒன்று இருக்குங்க போலீஸில். அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த அப்படியே நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் கிட்டத்தட்ட நமக்கு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. அந்த பிரச்சனை நான் ஒரு வீடியோ ப்ளாக்காகவே உங்களுக்கு கொடுக்குறேன். பட் இந்த முன்னெல்லாம் பைக்கை போடணும் ஃபோன் அடிக்கவே நான் வேறு போட்டிருக்காங்க. ஸோ இந்த நிறைய டிஃப்ரெண்ட் இப்போ அக்கரப்பத்து போலீஸ் ஸ்டேஷன் நிறைய டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக அந்த எல்லாம் பிரிச்சுட்டாங்க. அந்த வேலி மாதிரி கட்டி வச்சுனாங்க இந்த பக்கம். இது போகிற நம்ம சீட்டெல்லாம் கவர் பண்ணுறாங்க. கவர்த்து கொடுத்துட்டு சீட்டை கவர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டை கட்டுறதுக்கு கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியல. பட் ஜப்பானோட தான் இதுக்கு மேலே அடிச்சிருக்கேன். பட் இப்போ ஜப்பானோட தான் அடிச்சு போகிறேன். தெரியல நார்மலாக இருந்தால் நார்மலாக அடிப்பேன். அப்படி அடி ஜப்பான் இருந்தால் ஜப்பான் அடிக்க தான் இருக்குது. துணி இதே மாதிரி துணியா? ஓ 300 இதே தான். இதே மாதிரி துணி இருக்கு. 4-5 டைப்பில் துணி இருக்கு. நான் துணியை காட்டுறேன், நீ செலக்ட் பண்ணுறோம். 4-5 துணி இருக்குது. செலக்ட் பண்ணது அதுக்கு பார்ப்போம். பண்ணணும். இந்த டைப்போட துணி இருக்கு. இப்படி ஒரு மெட்டீரியல் இது நோம்பல் ரைட். இப்படி ஒரு மெட்டீரியல் எனக்கு இதே இதில் அடிங்க வித்தியாசம் தெரியாத மாதிரி. அடுத்தது இது படிச்சு இல்லை இந்த மெட்டீரியலா பர்ஃபெக்டாக இதே மாதிரி துணி இல்லை எங்கள்கிட்ட. கொஞ்சம் பிளக் தானே எல்லாமே டிஃப்ரெண்டாக விளங்காத விட. இப்படி அந்த 4 ஐட்டம் இது. இந்த 4 ஐட்டத்துக்குள்ளே உங்களுக்கு சரியா இதே மாதிரியான துணி இல்லை. இது கொஞ்சம் அதுக்கு டிஃப்ரெண்ட் ஓவராக விளங்குமா இல்லையா? ஓவராக டிஃப்ரெண்ட் விளங்குமா இல்லை? டிஃப்ரெண்ட் காட்டும். இல்லை ஷப்னி வரல வரல இன்னும் உண்டா லீவு இல்லை இது அடிக்குமா? இது அடிக்குமா? இது அடிக்கும். தனி பிளான் அங்கே நான் நஜிம்புடி பார்த்தா ரொம்ப வாப்பா அதான் நான் தந்தூரி நான் யோசிச்சு என்னடா 9 மணி 9:40 அப்படின்னு. கொச்சி ஸ்கூல் இருக்கா? அண்ணா கொச்சி ஸ்கூல் ஸோ கொச்சி ஸ்க்ரூ ஒன்று தேடி தெரிஞ்சேன். நம்ம சிக்னல் லைட்டை கொஞ்சம் நம்மளை மாற்றவும் செக் பண்ணி பார்ப்போம். அப்படிங்க எங்கே இருக்குது இந்த இருக்குது. ஸோ இது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா சூப்பர் குளு போட்டு நல்லா ஒட்டி வச்சுருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் இதை கலெக்ட் கலந்து ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன். கேமரா இப்போ தான் ஒன் பண்ணேன். பட்டு செம்ம கஷ்டமாக தான் இருக்குது. கடையில் கொடுத்தான் கலெக்ட் அடிக்கணும். நான் புது சிக்னல் இதுக்கு வாங்கிட்டேன் எல்லாம் செஞ்சு தான் இப்போ கலெக்ட் அடி பார்க்கணும். கஷ்டமாக தான் இருக்குது. கடையில் போய்ட்டு பார்ப்போம். இந்த தனிமையில் இனிமை காண்றாரு நம்ம பூம் பைக்கு பூம் நல்ல பேராக தான் இருக்குது. பார்ப்போம் ரெகுலராக வச்சுருவோம்.
ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கால்வாசி வேலையை முடிச்சுட்டாரு. அந்த கிளிப்பை தான் பின்பற்றிருக்காரு. இதெல்லாம் முடிஞ்சு நினைக்கிறேன் வேலை. ரெக்கார்டிங் திருக்கோயில். ஸோ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10-10:30 ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வேலையை முடிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் ரீல முடிச்சிட்டாரு ஃபுல்லாக. அந்த பக்கம் போனார் முன்னுக்கு, இங்கே ஆளை காணுமே. ஸோ அந்த நான் நினைக்கிறேன் எப்படி என் வேலையை முடிச்சிட்டாரு. சீட் நல்ல பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஜூஸ் பண்ணிச்சுன்னா ஓகே தான். என்னடா அடிக்கிறதா திரும்ப இது செய்ய மாட்டான், மாறும் பரவாயில்ல. எவ்வளோ 1300 ஐயோ கிட்டத்தட்ட 1300 லக்கடி. வண்டி மாற்றணும் எவ்வளோ சொன்னீங்க? 1100 அதான் சரியா? நம்ம பூமுக்கு ஏதாச்சும் செய்ய எடுத்தாலே நமக்கு செலவு தான். செலவு மட்டும் தலைக்கு மேலே போகும். ஸோ இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. இப்படியே போய் நம்ம சிக்னல் லைட் போட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட சிக்னல் லைட் போடுறதுக்கு நம்ம ஊர் தான் போகணும். கிட்டத்தட்ட இங்கே நம்ம கை வச்சால் நம்ம பைக்கில் 1000 ரூபாய் கொடுத்தே ஆகணும். ஸோ ஊர் எண்ணி பார்த்தா எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். இல்லாட்டி இந்த டைம்லாம் போயிடலாம், அவ்வளோ வாகனம் பண்ணி ரோட்டில் எல்லாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் என்ன விற்றுட்ருக்கான். பாப்பா நமக்கு செட்டாக வாங்கிட்டு போங்கிறது வீட்டுக்கு வாங்கிட்டு சொல்லி கொடுக்கலாம். நீ எவ்வளோ சொல்ல போகிறான்னு தெரியல. கிட்ட போயிட்டு பார்ப்போம் எவ்வளோ சொல்கிறான் என்ன மாதிரின்னு சொல்லி. எவ்வளோ கிலோ? 1.5 கிலோ ஆயிரம். 1.5 கிலோ ஆயிரம். ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா கொழும்புல வந்து செவம் விலை குறை. கிட்டத்தட்ட கொழும்புல பார்த்தீங்கன்னா சொன்னால் 590 தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.5 கிலோ 1500 சொல்கிறாங்க. நம்ம ஊரில் மீன் விலை கூட போல. கிட்டத்தட்ட இன்னும் நம்ம வேலையெல்லாம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிஞ்சுங்க. போகிறோம், சிக்னல் லைட்டை போட்டுரும், அதோட நம்ம வேலை முடியுது. கிட்டத்தட்ட லாங் ட்ரிப்புக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. உங்கள் சப்போர்ட் மட்டும் தான் பார்த்துருக்கேன். மறக்காம நம்ம சேனலை பார்க்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்துட்டு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. இப்போ போய்ட்டு அப்படியே சிக்னல் லைட்டை போட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சிடுவோம். ஸோ இந்த லைட்டை வந்து கலட்டி பார்த்தீங்கன்னா கலட்டுற மாதிரி தெரியல, கலட்டுறே இல்லை. பட் இன்றைக்கி உடச்சி தெரியுது போட்டு போகத்தான் இருக்கு. நம்ம பூம் கொஞ்சம் நேரம் அமைதியாக சைலண்டாக வேலையை முடிச்சிடுறேன். ஃபுல்லாக சூப்பர் கூலர் ஒட்டி வச்சுருக்கேன். அந்த ஸ்கூரை கலட்டுறங்கிறத கொஞ்சம் செம்ம லூஸாக இருக்குது. கிட்டத்தட்ட ஃபுல்லாக வேலை முடிஞ்சிங்க எல்லாமே. கிட்டத்தட்ட அந்த வீடியோ எல்லாத்தையும் ஷூட் பண்ணி தான் நம்ம வீடியோ செம்ம லாங்காக போகும். அதில் நான் ஷோட்டாக முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்படி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒயில் போடணும் செயினுக்கு. ஸ்டார் அடித்து பார்ப்போம், தேவையில்ல ஒயில் கொஞ்சம் மாற்ற ஒயிலை கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் போவோம். செயின் கொஞ்சம் செம்மையாக ஒயில் இல்லாமல் போகும். ரொம்ப நாள் ஒயில் ஊற்றி செயினுக்கு மட்டும் வேணும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சொன்னால் பைக்கு லாங் ட்ரிப் எல்லா வேலையும் முடிஞ்சு கிட்டத்தட்ட நான் ஃபுல்லாக இதை கழுவி ஒயில் அடிச்சு நீங்கள் எல்லாம் செஞ்சு எடுத்துருவேன். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம திருக்கோயில் டு அம்பாறை வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாறை டு மையங்கன்னு நான் அதுக்கு நான் அவங்க இன்டர்வியூ எல்லாம் சொல்லியிருப்பேன். மீண்டும் அழகான வீட்டில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை பண்ணி கமெண்ட்டை பண்ணி உங்கள் சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துருங்க. அவ்வளோ போதும் நமக்கு. சரிங்க, இங்கேருந்து போவோம்.
அப்படியே மீன் அலாம் வீட்டில் சந்திப்போம். அடுத்து நம்ம லாங் ட்ரிப் அடுத்து நீர்கொழும்பில் சந்திப்போம்.